Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 8 of PGTRB, Approaches to Literature. We are discussing literary movements, and in today's video, we will discuss a few movements, beginning with war poets. War poets is a literary movement which was very popular during the First World War. And what is the main aim of war poetry? The war poetry main aim என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it reflects the experience, emotions, and impacts of war on individuals and on the impact of war on individuals, society, and humanity as a whole. Now, what is the experience of people during war? What is the emotional turmoil of the people? And what impact that the war has on individual, ஒரு தனிநபர் அல்லது ஒரு சமூகம் அல்லது மனித இனத்தின் மீது அந்த போர் என்பது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதுதான் அந்த வார் போயட்ரி அப்படிங்கிறது. இப்போ இந்த வார் போயட்ரிக்குள்ளார என்னென்ன தீம்ஸ் இருக்கும்? வாட் ஆர் த வேரியஸ் தீம்ஸ்? தேர் ஆர் வைட் ரேஞ்ச் ஆஃப் தீம்ஸ். என்னென்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே லுக்ட் அட் த ஹாரர்ஸ் ஆஃப் வார். நம்பர் 2, தே லுக்ட் இன்டு த லாஸ் ஆஃப் லைஃப். நிறைய மனித உயிர்கள் போச்சு. ஸோ அதை பத்தி அவங்க என்ன பண்ணாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க. Then what did they focus? They focused on the effects of war on soldiers and civilians. என்ன மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் அண்ட் பிசியலாஜிக்கல் தாக்கம் ஏற்படுத்தியது அப்படின்னு அவங்க படிச்சாங்க. அதுக்கப்புறம் they dealt with the theme of patriotism. Okay, patriotism பத்தி டீல் பண்ணாங்க. And then they spoke about sacrifice, and they spoke about the search for meaning during sufferings. ஒரு கான்ஃப்ளிக்டிங் சிச்சுவேஷன் டைம்ல இந்த சஃபரிங்ஸ் அதை பத்தி எல்லாம் இவங்க அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எல்லா ஐடியாவும் சொல்லிட்டோம். இருந்தாலும் லெட்ஸ் லுக் இன்டு த கீ ஃபீச்சர் ஆஃப் வார் போயட்ரி. இந்த வார் போயட்ரி அப்படிங்கும்போது அதுல ஒரு குரூப் ஆஃப் போயட்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, they were sharing their personal experience of being in war and being affected by war. Sometimes some of the poets looked at war positively. சில கவிஞர்கள் என்ன பண்ணாங்க, இந்த வார் போயட்ரியில் இருக்கக்கூடிய கவிஞர்கள்ல ஒரு சில பேர் வந்து இந்த போர் என்பதை பாசிட்டிவா பார்த்தாங்க. எப்படின்னா, ஒரு நாட்டிற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நாடு இன்னொரு நாடு அதுக்கு எதிரி நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது எப்பொழுதுமே பாசிட்டிவ் ஆகாது. ஆனா ஒரு சில போயிட்ஸ் என்ன சொன்னாங்க, இது தேசபக்தி அப்படின்னு அதை நியாயப்படுத்தினார்கள். இன்னொரு குரூப் என்ன சொன்னாங்க, இல்ல சார், இது வந்து பெருமளவுக்கு பொருட்சேதத்தை ஏற்படுத்துகிறது, அழிவை ஏற்படுத்துகிறது, மக்களுக்கு பயங்கரமான மென்டல் டார்ச்சர் உருவாக்குகிறது அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய ஜென்ரலா சொல்லாம அவங்க பர்சனலா அந்த வார் ஃப்ரண்ட்ல என்ன மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார்கள் என்பதை அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க. The second one is they attempted a critique of war. Critique அப்படின்னு சொன்னீங்கன்னா a kind of criticism of war. According to them, according to some of the war poets, war is very brutal, inhumane, it is senseless. அதுல வந்து you cannot rationally support war because a war at the end brings about destruction. They spoke about the uselessness of war, futility, and they highlighted the destruction caused by war on humanity. பொருட்சேதம் மட்டும் இல்ல, மனித இனமே அழியக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. அதை பத்தியும் தங்களுடைய கவிதைகளில் அவர்கள் எழுதினார்கள். அதற்கப்புறம் they reflected on human condition. இந்த போர்க்காலங்களில் என்னாச்சு, நிறைய பிரச்சனைகள் வந்து, அப்ப அந்த பிரச்சனைகளை அவங்க என்ன பண்ணாங்க, எடுத்து எம்பினார்கள். அப்ப என்னென்ன ஹியூமன் கண்டிஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த வார் பார்த்து பயந்தார்கள். ஸோ ஃபியர் வாஸ் ஒன் எலமெண்ட். அந்த ஃபியரோடு நீங்க ஒரு பெரிய அஃபெக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கெட் அஃபெக்டட் பிசிக்கலி. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மைண்ட் கெட்ஸ் டிஸ்டர்ப். தட் இஸ் கால்ட் ட்ரௌமா. வடு, ஆறாத வடு, மன புண் அப்படின்லாம் சொல்றோம். அப்ப இந்த மனத்தில் ஏற்படும் காயங்கள், இது நெகட்டிவா பார்க்கக்கூடியது. இதற்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கணும்னா, பீப்புள் பிகம் வெரி கரேஜியஸ். நம்ம எவ்வளவு இதெல்லாம் பார்த்துட்டோம், இதை விட பெரிய விஷயம்லாம் வர இருக்கு, அதான் ஈஸியா பார்த்துட்டோம். இப்போ கொரோனா காலகட்டங்கள்ல ஒன் குவாலிட்டி விச் வாஸ் செலிப்ரேட்டட் அமாங் பீப்புள் இஸ்
courage and resilience, the ability to fight back, that is called resilience, bouncing back effect. கொரோனாவே பார்த்துட்டோம், இப்ப வர்றது எல்லாம் என்ன பார்த்துக்குவோம், எவ்வளவு பேர் இறந்து போனாங்க, ஆனா நம்ம அதை ஃபேஸ் பண்ணி we were able to survive. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு செகண்ட் வேர்ல்டு வாரே பார்த்தாச்சு, மற்ற வரப்போறதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இது எல்லாமே அந்த கீ ஃபீச்சர் ஆஃப் வார் போயட்ரி. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன, who are the notable war poets and what are their famous works. அப்ப notable war poets அப்படிங்கும்போது வார் போயட்ரி அப்படின்னாவே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர்றது வில்ஃப்ரெட் ஓவென்ஸ். வில்ஃப்ரெட் ஓவென் இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான போயங்கள்லாம் எழுதியிருக்காரு, நிறைய போயம்ஸ் இருக்கு. அதுல 1 or 2 which are popular. One is Anthem for the Doomed Youth அப்படின்னு ஒரு போயம், அப்புறம் Dulce et Decorum Yes, and the third one is Strange Meeting. And Owen's poetry, what did they depict? They depicted the horrors of World War I. முதலாம் உலக யுத்தத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுங்கிறத பத்தி அவர் போயம் எழுதியிருந்தாரு. அதற்கப்புறம் you have a very famous writer, Siegfried Sassoon, and this man wrote many poems. Out of that, these are the ones which are often anthologized. The Rear Guard Counter Attack அப்படிங்கிற போயம். இந்த போயம் எல்லாம் என்ன தீமேட்டிக்ல இருந்தது அப்படின்னா, they presented disillusionment with war. தொடங்கும் பொழுது வார பாசிட்டிவா பார்த்த ஒரு மனிதன் during the course of war he feels that war is useless, it is a futile attempt அப்படிங்கிற மாதிரி. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூபர்ட் ப்ரூக் வந்து வார ரொம்ப பாசிட்டிவா பார்த்தவர். he associated war with patriotism and with sacrifice for one's own country. and ரூபர்ட் ப்ரூக் உடைய ஃபேமஸ் போயம் வந்து the soldier. and you have Isaac Rosenberg, and இவர் எப்படி அப்படின்னா வார நெகட்டிவா பார்த்த ஒரு ரைட்டர். இவர் எழுதின ஃபேமஸ் போயம் பிரேக் ஆஃப் த டே இன் த ட்ரென்ச்சஸ். ட்ரென்ச்சஸ்னா பதுங்கு குழிகள். பதுங்கு குழிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், பிசிக்கல் ப்ராப்ளம், இமோஷனல் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் டெட் மேன்ஸ் டம்ப் அப்படிங்கிற ஒரு போயம். அதுக்கப்புறம் யூ ஹாவ் கெய்த் டக்லஸ், a man who lived during World War II. இவருடைய ஃபேமஸான போயம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் இஸ் Vergus Mitched and Simplify Me When I Am Dead. It described the experiences of soldiers who are facing challenges in the modern warfare. ஏறக்குறைய வார் பத்தி இவங்க நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த வார்ல பாசிட்டிவாவும் ஒரு சில பேர் எழுதியிருக்காங்க, நெகட்டிவாவும் ஒரு சில பேர் எழுதியிருக்காங்க. Did you get this ideas, teachers? Yes, sir. Okay. அப்ப அடுத்த ஃபைலுக்கு போயிடுவோம். அடுத்த மூமெண்ட் போயிட்டோம்னா நல்லது. அடுத்த லிட்ரரி ஃபார்ம். What is the next literary form? What is the number? We saw, okay. War poets. The next one is Lost Generation. We are going to discuss that. Okay. A Lost Generation is the group that we are going to discuss next. What is Lost Generation அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எந்த நாட்டை சேர்ந்த ஒரு லிட்ரரி மூவ்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் ஜெனரேஷன் ரெஃபர்ஸ் டு a group of American writers, poets and artists who came of age during World War I. முதல் உலக யுத்தத்தில் வாழ்ந்தவர்கள். இவங்க எதை பிரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா, they presented the disillusionment, trauma and social upheaval, சமூக மாற்றம். எப்ப அப்படின்னா, அந்த போஸ்ட் வார் பீரியட்ல, முதலாம் உலக யுத்தம் முடிந்த பிற்பாடு இந்த உலகத்தில் மக்கள் மனதில் இருந்த அந்த டிஸ்இல்யூஷன்மெண்ட் அப்படின்னா மாற்று சிந்தனை, அப்புறம் ட்ரௌமா அப்படின்னா சஃபரிங்ஸ், அண்ட் சோஷியல் அப்ஹீவல் அப்படின்னா சோஷியல் சேஞ்சஸ், அதை பத்தி எழுதினவங்க. அண்ட் இந்த டேர்மை பாப்புலரைஸ் பண்ணது யாரு? ஹூ
popularized the term அப்படின்னு கேட்டீங்கன்னா the term was popularized by a writer called Gertrude Stein, and the term was later used by Ernest Hemingway, the novelist. Ernest Hemingway, for your information, is a Nobel Prize winner. Am I right? Yes, sir. In which year did he win Nobel Prize? He wrote a very famous novella. What is a famous novella? The Old Man and the Sea. Old Man and The the Old Man and the Sea. When was Old Man and the Sea published? The question கேக்குறது Prem sir. Old Man and the Sea. Okay. He wrote Old Man and the Sea, the novella. 1952, sir. 1952. Old Man and the Sea. Yeah? Yes, sir. When did he receive Nobel Prize? Nobel Prize for Literature? 1954, sir. sir. 1954. Okay. So these are vital informations. அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த Ernest Hemingway என்ன பண்ணாரு? He used the term lost generation in a novel. Okay. The novel is a movable feast. அப்புறம் he again used the term in the epigraph. Epigraph for his novel. அப்படின்னா ஒரு நாவலுக்கு நார்மலா என்ன பண்ணுவாங்க, நாவலோ ஒரு பெரிய போயம் எழுதும் போது அதுக்கு பை வே ஆஃப் இன்ட்ரடக்ஷன் தே ஆக்சுவலி கிவ் அ கொட்டேஷன். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாவலுக்கு இன்ட்ரடக்ஷனா ஒரு டைட்டில் கொடுத்திருந்தாரு. அந்த எபிடாப் என்ன அப்படின்னா யூ ஆர் ஆல் a lost generation அப்படிங்கிறது தான் அந்த கொட்டேஷன். அந்த கொட்டேஷன் எந்த நாவல்ல எபிகிராஃபா அமைந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. It appeared in the opening pages of the novel The Sun Also Rises, published in 1926 by Ernest Hemingway. Okay. Now, what is the meaning of the term lost? அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் வந்து லாஸ்ட்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா these writers, they became disoriented because of war. இந்த போரினால் அவங்க என்ன பண்ணாங்க, mentally they became disturbed, psychologically they became disturbed, sometimes physically they became wanderers. They lost focus in life and they became nomadic, either physically or spiritually. They became completely disoriented and the focus இல்லாம அப்படியே கால் போன போக்கில் போன ரைட்டர்ஸும் இருக்காங்க. சில நேரம் spiritually they became wanderers, in spirit they became wanderers in the post war world. Are you there, teachers? Yes, sir. Yeah. இப்போ அந்த key features என்ன அப்படின்னா, number one, they are the works of the lost generation writers focused on the effects of war on human beings. அப்படி என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துதான். ஒன்னு, they were disillusioned with war. பாசிட்டிவா நினைச்சாங்க, ஆனா பின்னாடி அதை பத்தி மாற்று கருத்து உருவானது. Then they started questioning traditional value. ஏன் சார் ட்ரெடிஷனல் வேல்யூனா, அந்த பழங்காலம் என்ன சொன்னது அப்படின்னா war was seen positive by tradition. Okay, it was considered to be a nation's pride. Number three, they lost faith in conventional beliefs. Sometimes they also lost faith in religion because of war. And why should just man suffer? Why should ordinary man suffer? பாவி வந்து சஃபர் ஆனா பரவாயில்ல, ஏன் நல்லவங்க சஃபர் ஆகணும் அப்படிங்கும்போது ஃபெய்த்தும் அப்படியே என்ன பண்ணுச்சு, இவங்க ஃபெய்த் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் ஹோல்டு. அந்த ஸ்ட்ராங் ஹோல்டே இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா மைண்ட் வந்து கண்ணா பின்னான்னு போகும். ரெண்டாவது, they felt that in the post-war world, they were feeling completely alienated, that they don't belong to the society. இந்த சமூகத்தில் நாம் அங்கத்தினர் இல்லை, இந்த சமூகம் நம்மை வேண்டா வெறுப்பாக பார்க்கிறது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. The third one is they were experimenting with narrative styles. And அவங்களுடைய மேக்சிமமான தீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா existentialism. Existentialism என்ன, meaningless in life, meaninglessness in existence. இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ்வது தேவையில்லாத ஒன்று, இதுக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது, எதுக்கு நம்ம உயிர் வாழணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா காட் வந்து டீசென்டர்ட்,
முன்னாடி காட கை பிடிச்சு இருந்ததுனால நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம கடவுளை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், நன்மையை நோக்கி போய் கொண்டிருந்தோம்னாங்க. இப்ப அந்த கடவுள் அப்படிங்கிற ஒண்ணே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு என்ன நினைச்சாங்க, நம்ம நினைத்தது போர் வாழலாம் அப்படின்னு போனாங்க. அண்ட் they were searching for meaning in this meaningless world. இந்த உலகத்துல ஏதாவது மீனிங், ஏதாவது நல்லபடியா வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு போராட்டம் அவங்களிடம் இருந்தது. இதுல முக்கியமான ரைட்டர்ஸ் யாரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, these are the following writers. They are very important ones. யார் யாரு? நம்பர் 1, Ernest Hemingway. இவருடைய ஸ்டைல் வந்து டைரக்ட் ப்ரோஸ் ஸ்டைல். டைரக்ட் ப்ரோஸ் ஸ்டைல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒர்க் The Sun Also Rises. The second one, A Farewell to Arms, which presents disillusionment and the emotional scar of the post-war generation. அதற்கப்புறம் F. Scott Fitzgerald. இவர் பாத்தீங்கன்னா அழகா, he wrote a very famous novel, very popular novel, often it finds a place in the syllabi. ஒன்னு யூஜி சிலபஸ்ல இருக்கும், பிஜி சிலபஸ்ல இருக்கும். The Great Gatsby, where he focused the theme of decadence, அப்படின்னா moral decline, அதை பத்தி எழுதி இருந்தாரு. Then he spoke about American Dream. What do you mean by American Dream? Shunning responsibility and going after easy money. And then he presented the moral emptiness of the wealthy elite in the jazz age. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். Wealthy people, they started living immoral lives. அவங்கள மாரல் லைஃப் அப்படிங்கிறது எம்டியா தான் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, நினைச்சது போல் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதை பத்தி இன்னும் தெரியணும்னா நீங்க இந்தியன் ரைட்டிங் பக்கம் வந்தீங்கன்னா, யூ ஹாவ் அ ரைட்டர் லைக் ஷோபா டே. In the internet world, in the consumeristic world, in the globalist world, she probes into the world of Bollywood. பாலிவுட்ல ஹீரோயின்ஸ், ஹீரோஸ், அவங்களுடைய லைஃப் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு அழகா சோஷியலைட் ஈவினிங் ஒரு நாவல்ல எழுதியிருப்பாங்க. நீங்க போய் படிச்சு பாருங்க அந்த நாவல்ல. ஓகே, அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வார் வேர்ல்ட், இந்த டெக்னோகிராட்டிக் வேர்ல்டுல எப்படி மாரல் டிப்ரேவிட்டி இருந்தது அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் சொன்ன ஷோபா டே எழுதியிருக்காங்க. இவர் வந்து போஸ்ட் வார் வேர்ல்டுல எப்படி மக்களுடைய வாழ்க்கை இருந்தது, அந்த எலைட் பீப்புளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் த கிரேட் கேட்ஸ்பி அப்படிங்கிற அந்த நாவல்ல தீமா யூஸ் பண்ணியிருந்தாரு. அதற்கப்புறம் யூ ஹாவ் அ வெரி ஃபேமஸ் ரைட்டர் கால்டு கெட்ரூட் ஸ்டெயின். ஷி வாஸ் அ ரைட்டர் அண்ட் ஆர்ட் கலெக்டர், and she was a host at a salon in Paris, which was a meeting place for the lost generation writers. And the lost generation writers அடிக்கடி இந்த சலூன்ல தான் கூடுவாங்க பாரிஸ்ல. அந்த பிளேஸ்ல ஹோஸ்ட் ஆயிருந்தவங்க ஜெட்ரூட் ஸ்டெயின். அதற்கப்புறம் ஈவன் T.S. Eliot is categorized as a member of the lost generation. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, T.S. Eliot wrote a very famous epic poem. What is the title of the poem? The Wasteland. When was Wasteland published? 1929. 1922. Am I right? 1922. Yes, sir. 1922 ஆண்டு. And இந்த போயம் எதை பத்தி அப்படின்னா, it speaks about the spiritual emptiness in the post-war society. Particularly, he was speaking about England as a spiritually dry land where there is no spiritual rain. அப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் ரெயின் வரணும்னா, அப்ப அங்க வந்து கொஞ்சம் மித்தாலஜிக்கல் எலிமெண்ட்ஸ் கொண்டு வராரு. There is a knight who goes in search of the holy grail of Jesus. அது எங்கேயோ ஒரு பாலடைந்த சர்ச்ல இருக்கு, அதை தேடி போறாரு. அந்த போகுங்களாரையும் நிறைய விஷயங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே போறாரு. என்ன மாதிரி மாரல் டிப்ரேவிட்டி எல்லாம் இருந்தது, அதுக்கு நிறைய ரெஃபரன்சஸ் சொல்லிட்டு ஃபைனலா at the end of the journey, the knight reaches the dilapidated temple and he takes the holy grail, and when he turns towards his unreal city called London, he hears thunder claps, தத்தாம் ததாதாம் அப்படின்லாம் வரும். அப்படின்னா அந்த தண்டர் கிளாப்பை தான் அவர் என்ன பண்றாரு, பிரகதாரண்யம் உபனிஷத், முண்டக்க உபனிஷத்ஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து he feels that there is going to be rainfall in London. There is going to be spiritual nourishment for London. God is going to look favorably அப்படிங்கிற மாதிரி அந்த போயமை முடிச்சிருப்பாரு. இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற யார் யார் இருந்தா
அப்படின்னா ஜான் டாஸ் பாசோஸ், மால்கம் காலே, William Slater Brown, even Wilfred Owen is part of this lost generation, and then Zelda Fitzgerald. இவர்கள் எல்லாம் இந்த மூமெண்ட்ல members. Okay, now we are completed. 2, we are moving towards the next one. Okay, what is the next number? Lost generation is 37, 38. Okay, where is 38? Bloomsbury group. Okay, Bloomsbury group நோனா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தானே? Yes, sir. பார்த்துட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் திருப்பியும் அங்க கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஒரு 2 நேம்ஸ் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. I don't want my trainees to miss even a single point. இது இல்லாம நிறைய மிஸ் ஆகிருக்கலாம். பட் ஒரு என்ன பொறுத்தவரை I should be satisfied by giving the maximum information possible. That's why. One is the Bloomsbury group. What is Bloomsbury group? அப்படின்னு சொன்னீங்கன்னா, the reference is to a collection of writers, intellectuals, artists, okay, who were very active during the first half of the 20th century. Where were they active? அப்படின்னா, they were active in London's Bloomsbury district. Okay, and இந்த writers எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, they had unconventional ideas. Conventional idea, traditional ideas. Unconventional அப்படின்னா modern ideas. Their views were very, very progressive. கொஞ்சம் வித்தியாசமாக முற்போக்கு சிந்தனை உடையவர்கள். And because of their progressive thought, they impacted literature, art, and the social ideas in Britain. இப்ப key features பக்கம் போயிடுவோம். What are the key features? Number 1, they gathered together in order to discuss literature. It's a kind of intellectual exchange. இலக்கியத்தை பகிர்வதற்கு, ஆர்ட் ஒர்க்கை பகிர்வதற்கு, பிலசாபிக்கல் ஐடியாஸை பகிர்வதற்கு, அண்ட் சோசியல் நார்ம்ஸை பகிர்வதற்காக ஒன்றாய்க்கூடிய ஒரு இன்டெலெக்சுவல் குரூப். அண்ட் காமனான விஷயம் என்ன அப்படின்னா, they rejected Victorianism. What is that Victorianism? அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், Victorian high morality. And Victorianism gave importance to the society and did not give importance to individuality. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, they wanted to give importance to individuality of a human being. And when Victorianism was conservative, இவங்க வந்து they were very, very liberal to life and art. And third important thing is, they were very, very innovative. They were experimenting with expressions. இதுல notable members யாரு அப்படின்னா, number 1, Virginia Woolf. Virginia Woolf என்ன innovation கொண்டு வந்தாங்க? She used a stream of consciousness technique, which was a development of previous existing technique. What is the previous existing technique? Interior monologue. Interior monologue by Dorothy Richardson. அந்த Dorothy Richardson உடைய அந்த இன்டீரியர் மோனலாக அப்படியே எடுத்து இவங்க என்ன பண்ணாங்க, அந்த போஸ்ட் வார் வேர்ல்டுல ஹியூமன் மைண்ட் வந்து எப்படி டிஸ்டர்ப்டா இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக she used stream of consciousness narrative technique, and she was studying the human consciousness and the function of the human consciousness in works like Mrs. Dalloway, To the Lighthouse, and the novel Orlando. அதற்கப்புறம் E.M. Forster, ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக் அண்ட் ஒரு நாவல் தியரிஸ்ட் ஆல்சோ. ஹி கேவ் த தியரி ஃபார் நாவல், ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நாவல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவர் எழுதின நாவல்ஸ் என்ன, A Room with a View and Howard's End. இந்த நாவல்ல he presented the clash between tradition and modernity. ட்ரெடிஷனுக்கும் மாடர்னிட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த பாச போராட்டம், அதை பத்தி சொல்லியிருந்தாரு. அதற்கப்புறம் யூ ஹாவ் லிட்டன் ஸ்டார்சி, a biographer and essayist. அவர் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தின் டைட்டில் வந்து Eminent Victorians. And the style is modern and irreverent style. அப்படின்னா ரொம்ப ரெவரன்ஷியலா எழுதுவாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா. ஆனா இவருடைய ஸ்டைல் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஸ்டைல். அதற்கப்புறம் இவரை பத்தி அதிகமா கொஸ்டின் கேக்குறாங்க. யாரை பத்தி அப்படின்னு கேளுங்க சார் அப்படின்னா, ஜான் மேனார்ட் கேயிஸ். Which of the following is an economic theorist
among the Bloomsbury members அப்படின்னா John Maynard Keyes. And this man made a great impact on modern economic thought and policy. அப்புறம் you have two important people, visual artist. யார் யாரு அப்படின்னு கேட்டா, one is Vanessa Bell, the other one is Duncan Grant. And they contributed to the development of modern art, and they were also very much involved in the Clerston Farmhouse artistic community. இந்த artist community ஒன்று இருந்தாங்க. அந்த artist community பேர் வந்து Colchester Farmhouse artistic community. And then we have a very famous person. And the person is Roger Fry, who organized the famous post-impressionist exhibition in 1910. And this man influenced British art movement. And then you have Clive Bell. The Clive Bell yaru அப்படின்னா, he is an art critic, and he is also the husband of Vanessa Bell. And this man coined the term significant form to describe the emotional power of abstract art. Abstract art உடைய emotional power அதை குறிப்பதற்கு ஒரு term. அந்த term வந்து significant form. அதை காயின் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. இட் இஸ் கிளைவ் பெல். அதுக்கப்புறம் ஒரு லிட்டரரி கிரிட்டிக் ஜேர்னலிஸ்ட் இந்த குரூப்ல இருந்தாங்க. யாரு அவரு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. த பர்சன் இஸ் டெஸ்மாண்ட் மெக்கார்த்தே. டெஸ்மாண்ட் மெக்கார்த்தே. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர், த பர்சன் இஸ் லேனார்ட் வுல்ஃப். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is the husband of Virginia Woolf. He was a writer, publisher, and political theorist, and he founded a press, and the name of the press is Hogarth Press, in collaboration with his wife Virginia Woolf, and they published most of the works of the Bloomsbury group members. And then you have two others. One is David Garrett, who was a novelist and biographer. And then you have Dora Carrington, an artist and a very close friend of the Bloomsbury group member. Particularly, she is associated with the biographer Lytton Strachey. என்ன சார் புயல் வேகத்துல போறீங்க அப்படிங்கிறீங்க. அவ்வளவுதான், டேட்டா எல்லாமே டேட்டா தான். அதனால டேட்டாஸ் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்க சைட்ல போஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒர்க் ஓவர். நீங்க என்னமேட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுதான். Okay, what is the time now? Is it beyond 30 minutes? Yes, sir. Yes, sir. Okay. Okay, we shall break for 5 minutes and get back.